வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சத்தான ஒரு ஆரோக்கியமான பச்சை பயிரில் எப்படி ஒரு தோசை செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் 1 கப்பு பச்சை பயிறு, அதே அளவில் 1/4 கப்பு பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா 2 தடவை கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு நல்லா ஊறணும். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிறு நல்லா ஊறிடுச்சு. இதை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ மிக்ஸி ஜாரில் மொத்தமாக அரைக்காமல் 2 தடவை அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துட்டு கல் உப்பு, தேவைக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கங்க. இந்த அளவு இருக்கணும். மாவு புளிச்சிடக்கூடாது. உடனே அரைச்சதும் தோசை ஊற்றி எடுத்துடணும். ஏன்னா புளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் அரைச்சதும் இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல் எடுத்துக்கிறேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணுன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒன்றா அந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ ஒரு அருமையான சத்தான ஒரு ஆரோக்கியமான பாசிப்பயிறு தோசை ரெடி. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா பூண்டு சட்னி வச்சு இதை சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு சத்தான உணவு கொடுக்குறோமுங்கிற ஒரு திருப்தி இருக்கா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.